ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விபோட்டி தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி திருக்கோயிலில் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். கேரள மாநிலத்தில் அழகிய ஆலப்புழா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பலப்புழை ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமி திருக்கோயிலில் தாங்க இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆலயத்தில் தெய்வீக சூழலும் எண்ணற்ற வரலாற்று சிறப்புகளும் பக்தர்களை அதிகமாக ஈர்த்துட்டு இருக்குங்க. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக கருதப்படுது. அப்போதைய செண்பககேசரி மன்னரான பூராடன் திருநல் தேவன் நாராயண தம்புரான் என்பவரால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுதுங்க. குருவாயூர்ல இருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் விக்கிரகம் ஒன்று ஆபத்துல இருக்கும் பொழுது அதை ஆலப்புழால கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை செய்ததா ஒரு செவிவெளி செய்தியும் நிலவுது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தெக்கன் குருவாயூர், அதாவது தெற்கின் குருவாயூர் அப்படின்ட்டு அழைக்கப்படுதுங்க. இந்த கோயில் பார்ப்பதற்கு மிகவும் பெரியதாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்குங்க. நுழைந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் மிகப்பெரிய ஒரு குளமாக இருக்கு. அதை சுற்றி தான் கோவிலே அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஆலப்புழாவில் இந்த கோயிலில் வழங்கப்படக்கூடிய பால் பாயாசம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அம்பலப்புழை பால் பாயாசம் அப்படின்வாங்க. அதோட சுவையும் செய்முறையும் பார்த்தீங்கன்னா மிகவும் தனித்துவமானது. புராணத்தின்படி ஒரு முறை குருவாயூரப்பன் ஒரு வயதான முனிவர் வடிவத்துல மன்னரிடம் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தாரு. அந்த விளையாட்டின் முடிவுல ஒவ்வொரு காய்க்கும் ஒருபடி அரிசி விதம் கேட்டு பெற்றார். ஆனால் காய்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மன்னரிடம் இருந்த தானியங்கள் பற்றாக்குறையானது. அப்பொழுது கிருஷ்ணரே தனது உண்மையான சுரூபத்தை காட்டி இந்த பாயாசம் தினமும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அது என்றும் குறையாது என்றும் அருளினார்னு நம்பப்படுதுங்க. இன்றும் இந்த பாயாசம் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுவது ஒரு முக்கியமான சடங்கா பார்க்கப்படுது. இந்த பிரசாதத்தை வாங்குறதுக்கு கோவில்ல தரிசனம் செய்துட்டு முடிச்சுட்டு நிற்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக தாங்க இருக்கு. எப்பவும் பார்த்தீங்கன்னா கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நாட்கள்ல திறந்திருக்கக்கூடிய நேரங்கள்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம் விநியோகிக்கப்படுது. அதாவது காலையில எவ்வளவு நேரம் கோவிலோட நடை திறந்திருக்கோ அந்த அளவு நேரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல இந்த பால் பாயாசம் விநியோகிக்கப்படுகிறது. காலை 11:30க்கு மேல கோவிலோட நடையை சாத்திட்டு திரும்பவும் 1:30க்கு திறப்பாங்க. அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் விநியோகிக்கப்பட மாட்டாது. அப்பவும் பார்த்தீங்கன்னா அதற்கான பக்தர்கள் அதை வாங்குவதற்கு வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா 11:30 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பாயசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த அளவு சுவை மிக்கதா இருக்கு இந்த பால் பாயசம். அதுவும் இல்லாம அதோட பெருமைகளும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல 10 நாட்கள் மிக பிரம்மாண்டமா திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவின் போது சுவாமி ஊர்வலமா சென்று அருகில் இருக்கக்கூடிய ஆற்றுல புனித நீராடுவார். யானைகளோட அணிவகுப்பு, பாரம்பரிய கேரள இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளும் இந்த திருவிழாவில் முக்கிய அம்சமா இருக்குங்க. மேலும் இந்த ஆலயத்துல கதகளி நடன கலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான மையமா விளங்குது. புகழ்பெற்ற கதகளி கலைஞர் குழு ஆலப்புழை நாராயண பணிக்கர் இந்த ஆலயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவர் கதகளி கலையில வளர்ச்சிக்கு மிகவும் பங்களிப்பு ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த ஆலயத்துல கதகளி நிகழ்ச்சிகள் அப்பப்பொழுது நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நாங்க போயிருந்த அந்த நேரத்துல எந்த கதகளியும் நடக்கல. ஆனா ஈவினிங் நேரங்கள்ல வந்தா சில நேரங்கள்ல இங்க கதகளி நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்றாங்க. நீங்க வர்றவங்களா இருந்தா ஈவினிங்ல, அதாவது ஒரு 5 மணிக்கு மேல வந்தீங்கன்னா கண்டிப்பா கதகளி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரங்கள்ல கதகளியையும் நீங்க பார்த்து மகிழலாம். இந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோயில் வெறும் வழிபாட்டு தலமா மட்டுமில்லாம
கேரளாவோட கலை கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பெருமையின் அடையாளமா திகழுதுங்க. இதோட தெய்வீக சூழலும் வரலாற்று சிறப்பும் ஒவ்வொரு பக்தரையும் மெய்சிலுக்க வைக்குது. ஆலப்புழாக்கு வரும் பக்தர்கள் தவறாம ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய தலம் இது அப்படின்றதுல எந்த ஐயமும் கிடையாதுங்க. இந்த தளத்தை உங்களுக்கு காணொளி மூலம் காட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நீங்க ஆலப்புழா வந்தீங்கன்னா மறக்காம ஒரு முறையாவது இந்த கிருஷ்ணர் கோயிலை வந்து தரிசனம் செய்யுங்க. இந்த கிருஷ்ணர் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா கையில சங்குடனும் ஒரு ஜாட்டையுடனும் வந்து கிருஷ்ணர் காட்சியளிக்கிறாரு. தெரியலங்க பார்த்துட்டேன். Outro por aqui.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.